இல்லை, நான் PhD in pharmacology. இன்னொன்று தகவல், தமிழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவத்துறையிலும் மூலிகை துறையிலும் இந்த வில்வத்தை பற்றி அதிகமான விஞ்ஞான அறிவுகள் செய்யப்பட்டுள்ளன. அதில் இன்னொரு தகவல் சொல்கிறேன். இந்த வில்வத்தில் 5 வகையான வகைகள் இருக்குது. சிற்றனம் வெரைட்டி, அதில் நாங்கள் வந்து ஆர்மிலோசின் அண்ட் ஏஜிலின் ரெண்டுமே வேறுபாடு இருக்குதுன்னு பண்ணுறோம். அதில் சின்ன காயாக இருக்கிற வில்வ பழம் தான் நிறைய குணம் இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். சரி. அப்புறம் அல்சருக்கும் எங்கள் சித்த மருத்துவத்தில் பண்ணியிருக்காங்க. சரி, தகவலுக்காக நன்றி. நன்றி நன்றி. அமர்வு தலைவர் அவர்களே மற்றும் என்னுடன் கட்டுரை சமர்ப்பிக்க வந்துள்ள ஏனைய கட்டுரையாளர்களே, அரங்கில் குழுமிருக்கும் தமிழ் அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைய இந்த அமர்வில் பழந்தமிழர் கண்ட மலாக்கா ஒரு வரலாற்று பார்வையிலே இங்கு என்னுடைய கட்டுரையை வழங்கவிருக்கின்றேன். இதற்கு முன்பு ஐயா அவர்கள் அறிவியல் பார்வையில் ஒரு கட்டுரை சமர்ப்பித்தார். இது இப்போ உங்கள் அனைவரையும் மலாயாவில், அதாவது மலேசியா இருக்கக்கூடிய மலாக்காவில் தமிழ் எப்படி அங்கு வளர்ந்து வந்தது, இருந்து வந்தது என்பதை உங்கள் அனைவரையும் அங்கு அழைத்து செல்கின்றேன். மலாயா மற்றும் அதை சார்ந்த தென்கிழக்காசிய நாடுகளில் வரலாற்றை பார்த்தால் அங்கே பழந்தமிழர்களுடைய தடங்களும் வேர்களையும் காண முடியும். மலாயாவுக்கும் தமிழகத்திற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வாணிபம் பொருட்டு தொடர்புகள் இருந்து வந்துள்ளது. அதற்கு பல வரலாற்று சான்றுகளும் இருக்கின்றன. காழகம் என்று பட்டினப்பாலையிலும் கடாரம் என்னும் தேயம் என சேந்தன் திருவாகத்திலும் மலாயா பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. இவ்வாறு உலகில் கவனத்தை ஈர்த்த மலாயா துறைமுகங்களில் மலாக்கா வரலாற்று மிக்க ஒன்று. அதுவும் மலாக்கா துறைமுகத்தில் தான் வரலாற்றில் பழந்தமிழர்களுடைய பங்களிப்பு தனித்துவம் மிக்கது. மலேசிய தென்மேற்கு கடல் பகுதியில் மலாக்கா மாநிலம் அமையப்பெற்றுள்ளது. கோலாலம்பூருக்கு தெற்கேவும் சிங்கப்பூருக்கு வடக்கேவே மலாக்கா இருக்கின்றது. புகழ்மிக்க மலாக்கா நீரணியின் நடுப்பகுதியில் மலாக்கா அமையப்பெற்றுள்ளது. மலாக்கா வரலாற்றை நோக்கினால் இது பரமேஸ்வரரால் தோற்றுவிக்கப்பட்டது. மலாக்கா சுல்தான்களின் ஆட்சி காலம் 13ஆம் நூற்றாண்டு தொடக்கம். பின் போர்த்துகீசர் ஆட்சி காலம் 1511. அடுத்து ஆங்கிலேயர் ஆட்சி காலம், டச்சு ஆட்சி காலம் 1641. ஆங்கிலேயர் ஆட்சி காலம் 1824. ஜப்பானியர் ஆதிக்கம் 1942 முதல் 46 வரை. பிறகு மலேசிய குடியரசின் கீழ் 1948 மலாக்கா இருந்து வந்துள்ளது. கிபி 13ஆம் நூற்றாண்டு முதல் மலாக்கா வரலாற்றில் தமிழர்கள் பங்களிப்பு ஆழமாக இருப்பதை மலாய் ஜாவா சீன வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. ஸ்ரீவிஜய பேரரசு கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஜாவா, சுமத்ரா மற்றும் தென்கிழக்காசியாவில் ஸ்ரீஜெய பேரரசு வலிமை மிக்கதாக உருவெடுத்தது. இந்த அரசு குறிப்புகள் பிற்கால சோழர் செப்பேடுகள் காட்டுகின்றன. கிபி 1025 இப்பேரரசின் மீது சோழ மன்னனான ராஜேந்திர சோழன் போர் நடத்தி வெற்றி பெற்றான். ராஜேந்திர சோழன் ஆளுமை தென்கிழக்காசியா மண்டலத்தில் பரவியது. இவர் வழி வந்த பரமேஸ்வர மன்னன் 14ஆம் நூற்றாண்டில் மலாக்காவை ஆட்சி செய்து வந்தான் என்று குறிப்பிடுகின்றது. மலாக்கா துறைமுகப்பட்டினத்திற்கும் மலாக்கா என்று பெயர் சூட்டினான். அவர் அமர்ந்து களப்பாரிய மரத்தின் பெயரான தமிழில் மலர்கா என்ற பெயர் அம்மலர்கா என்ற சொல் மலாக்கா என மாறியதாக குறிப்பிடுகிறார்கள். மற்றும் ஆமலக்கா என்ற சொல்லில் இருந்து மலாக்கா என்ற சொல் வந்திருக்கலாம் என்று பல்வேறு நூல்கள் குறிப்பிடுகின்றன. தமிழர் ஆளுமை பரமேஸ்வரனால் தோற்றுவிக்கப்பட்ட மலாக்கா தமிழர் ஆதிக்கமும் பண்பாடும் மலாக்கா அரண்மனை வாழ்க்கை முறைகளில் ஆழமாக வேரூன்றியிருந்தன. பிற்காலத்தில் இஸ்லாம் சமயத்தை தழுவிய சுல்தான் ஆட்சி மாறிய வந்தாலும் தமிழில் செல்வாக்கு குறையவில்லை. மலாக்காவில் ஏறத்தாழ 48 அதிகமான மொழிகள் பேசப்பட்டன. அவற்றில் மிகவும் சிறந்த மொழியாக கருதப்பட்டது தமிழ் மொழியாகும். தமிழ்நாட்டிலிருந்து மலாக்கா வந்த தமிழ் வணிகர்கள் தாங்கள் தங்கியிருந்த குடியிருப்பு பகுதியில் கம்போங் கிளிங் என்று அழைக்கப்பட்டது. இன்றும் மலாக்காவில் தஞ்சோங் கிளிங் என்ற இடம் இருக்கின்றது. இவ்விடத்து வரலாற்று இடமாக இருந்து வருகிறது. தமிழர்கள், இஸ்லாமியர்கள். தமிழக இஸ்லாமிய வணிகர்கள் மலாக்கா அரச குடும்பத்துடன் மன உறவு கொண்டதுடன் வலி துன் அலி, துன் முத்தாஹிர்,
ராஜா முதலியார் போன்ற தமிழர்கள் மலாக்கா அரசில் உயர் பதவிகள் வகித்து வந்ததற்கு சான்றுகள் உள்ளன. மலாய் இலக்கியத்தின் தந்தை என்ற போற்றப்படும் முன்சி அப்துல்லா தமிழ் பேசக்கூடியவர். இவரது தாய் தமிழகத்தைச் சேர்ந்த பெண்மணி ஆவார். டச்சு ஆட்சியில் கப்பலோட்டும் திறன் படைத்த இஸ்லாமிய தமிழர்களை கப்பித்தான் என்று சிறப்பிக்கப்பட்டுள்ளனர். 450 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்திலிருந்து மலாக்கா வந்தடைந்த தமிழ் வணிகர்கள் மலாயா ஜாவா மலாய் பெண்மணிகளை மனம் புரிந்து வாழ்ந்தனர். இவர்கள் மலாக்கா செட்டிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன்பே மலாக்காவில் தமிழ் ஆலயங்கள், அதுவும் குறிப்பாக இந்த மலாக்கா செட்டிகள் கட்டப்பட்ட இந்த ஆலயங்கள் இன்றும் 6 மேற்பட்ட ஆலயங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இவர்கள் வாயிலாக தமிழ் சமயம் பண்பாடு மலாக்காவில் காலூன்றி இருந்தது. பழந்தமிழர்களுடைய தாக்கம் கிபி 13ஆம் நூற்றாண்டில் தொடங்கி மலாக்கா வரலாறு நிலை பெற்றுள்ளது. இயற்கை துறைமுகமாக இருந்த மலாக்காவுக்கு சங்க காலத்திலேயே தமிழர்கள் சென்று வந்திருக்கின்றனர். சீனாவுக்கு செல்லும் குறுகிய தூர கடல் வழியாக மலாக்காவை தமிழ் வணிகம் பயன்படுத்தியிருக்கின்றனர். சீனாவிலிருந்து பல வகையான பொருட்களை வாங்கி மலாக்கா வழியாக மேல நாடுகளுக்கு வாணிபம் செய்துள்ளனர். இச்செய்தியை பல வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். வாணிபம் தொடர்பாக சான்றுகளோடு மலாக்காவில் நிலவும் பழக்க வழக்கங்களை பல தமிழர்களின் தாக்கம் நிறைந்துள்ளது. எடுத்துக்காட்டாக மண்டி சஃபார் திருவிழாவை குறிப்பிடலாம். இத்தினத்தன்று மலாக்கா தஞ்சோங் கிளிங் என்னும் கடற்கரை பகுதியில் குழுமி நீராடும் மக்களால் கொண்டாடப்படும் இவ்விழாவினை சடங்கு பின்னணி பரிபாடல் வரும் நீராடல் விழாவினை ஒத்திருப்பதை குறிப்பிடலாம். புனல் மண்டி ஆடல் புரிவாய் சனம் மண்டி பரிபாடல் 10 இது காட்டப்படுகிறது. மண்டி என்ற சொல் நீராடுதல் என்பதற்கு தொடர்பு இருக்கின்றது. இன்றும் மலாய் இனத்தவர்கள் மத்தியில் பின்பற்ற வரும் சில சடங்கு முறைகளை பார்த்தீங்கன்னா பழந்தமிழர்கள் வழி வந்ததை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக மலாய் இனத்தவர்களுடைய திருமண சடங்கு, சீர் கொடுக்கும் முறை, நலுங்கு முறை இவைகள் அனைத்தும் தமிழர் பண்பாட்டோடைய ஒட்டி இருப்பதை நாம் காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் மலை சார்ந்த இடங்களில் வாழ்கின்ற இடத்திற்கு குறிஞ்சி, அது கம்பம் குறிஞ்சி என்ற பெயர் சூட்டி தமிழருடைய பண்பாட்டை அங்கே காண முடிகிறது. இது மாதிரி பல பண்பாடு நுட்பமான ஆராய்ந்தால் மலாக்காவின் பலம் வரலாறும் தமிழர்கள் மலாக்காவோடு கொண்டிருந்த தொன்மையும் மிக்க தொடர்புகளை தெளிவருகிறது. உலகுள்ள மனித இனங்களுள் தலை சிறந்த கடலோடிகள் என்ற தகுதியை மலாக்கா தமிழர்களுக்கு பெற்றுள்ள தந்தது என்றால் அது மிகையாகாது. நன்றி, வணக்கம். பரமசிவம் முத்துசாமி அவர்கள் ஒரு வரலாற்று பார்வையுடன் பழந்தமிழர் கண்ட மலாக்கா என்ற தலைப்பில் இங்கே கட்டுரை ஆய்வு நம் அனைவருக்கும் சாதாரணமாக தெரிந்ததான். 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்கள் அங்கே சென்றவர்கள். அதற்கு முன்பாக இருக்கின்ற வரலாற்று பார்வையெல்லாம் அவர் கொடுத்தார். ராஜராஜ சோழன் காலத்தில் இங்கு இப்போது இருக்கின்ற மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா போன்றவை எல்லாம் தமிழர்களுடைய சாம்ராஜ்யமாக இருந்தன. அநேகமாக கரிகால் சோழன் காலத்திலும் அப்படி இருக்கலாமா என்ற அதுக்கு சரியான வரலாற்று குறிப்பு கிடைக்கவில்லை. இப்படி காலங்காலமாக 1000 ஆண்டு காலத்துக்கு மேல் மலேயாவுடன் தமிழர்களுக்கான தொடர்பு நிறைவேறியிருக்கிறது. அதையெல்லாம் அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். மிக அருமையான ஒரு ஆய்வை இங்கே நிகழ்த்திருக்கிறார். இதில் ஏதேனும் கேள்விகள் ஐயங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். வழியர்கள் இப்போ மலாக்கா செட்டி அந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக குறுகிய சிறுபான்மையான மக்களாக தான் இருக்கின்றார்கள். அதுவும் நிறைய கலந்து விட்டார்கள். இஸ்லாம் வந்த பிறகு அவர்களில் சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ மலாக்கா செட்டிகள் அப்படின்னு இந்த கமிட்டி அவங்க ஹிந்துவாக இருக்கிறனால அவங்க இன்னும் பேர் பெற்றிருக்காங்க. எப்படி அவங்க இஸ்லாம் மதத்தை தழுவி மலா